அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜீவான் படைத்தேக இறைவன் அல்லாஹ்வின் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா முதஸ்ஸிரில் மொத்தம் 17 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வகுப்பில் அடுத்த 3 வசனங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால 3 வசனங்களும் சேர்த்து படிக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் ஓதும்போது நீங்களும் என் கூடயே ஓதி பாருங்கள், அதுவும் ஒரு ப்ராக்டிஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஓதும் போதும் சரி, லாஸ்ட்டு முடிஞ்சோன்னு 3 வசனங்கள் சேர்த்து ஓதும் போதும் சரி, அப்படியே கேட்டு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இட் வில் பி ஈஸி ஃபார் யூ இன்ஷா அல்லாஹ். இன்னஹு ஃபக்கர வகத்தர். இன்னஹு நூன் முஷத்தா குன்னா செய்யணும். ஹூவில் உல்டாதோமா 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுங்க. ஃபக்க ஸோ கேஃபில் வந்து ஷத்தா அழுத்தம் கொடுங்க. ரா ஃபத்தா ஹெவியாக ஓதணும் ராவை. வகத்தர் காஃப் வல்லின் எழுத்தாதற்கான உச்சரிப்பு. தாலில் ஷத்தா அழுத்தம். வசனத்துடைய முடிவில் ரா ஃபத்தாவில் வந்திருக்கு. ஸோ நம்ம ரா சுக்கூன் ஆக்கிடுவோம். முந்தைய இடத்துல ஃபத்தா இருக்கிறனால அந்த ரா சுக்கூனை நீங்கள் வல்லினப்படுத்தி ஓதணும். அதனால் வகத்தர் அப்படி முடிக்கணும். அடுத்த ஆயா ஃபகுதில கைஃப கத்தர். காஃப் வல்லின எழுத்து தொம்மால் இருக்குது. ஃபகுதில கைஃப கத்தர். ஸோ இது கேஃப், இது காஃப். கேஃப் வந்து லைட் லெட்டர் தான், காஃப் வந்து ஹெவி லெட்டர். ஸோ அந்த ஹெவினஸை கொடுங்க. கத்தர் தாலில் ஷத்த அழுத்தம் கொடுக்கணும். வசனத்துடைய முள்ள ரா ஃபத்தா. ஸோ ரா சுக்கூன் ஆகிடும். முந்தைய இடத்துல ஃபத்தா இருக்கிறதுனால அந்த ரா சுக்கூனை வல்லினப்படுத்தி ஓதணும். அடுத்த ஆயா பாருங்கள். சும்ம குதில கைஃப கத்தர். ஸோ சும்ம மீமு ஷத்தா குன்னா செய்யணும். குத்தில ப்ரீவியஸ் ஆயில் வந்து அதே தான். குத்தில கெய்ஃப கத்தர். ஸோ இங்கே ஃபா இருக்குது, இங்கே சும்மா இருக்குது, அதான் டிஃப்ரென்ஸ். ஸோ 3 ஆயாலுமே கத்தர் தான் முடியுது. ஸோ அந்த ராசுக்கும் 3 ஆயாலுமே இருக்குது, ஹெவி பண்ணணும். ரைட், ரிப்பீட் பண்ணலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னஹு ஃபக்கர வகத்தர். ஃபகுதில கைஃப கத்தர். ثم قتل كيف قدر.